அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 14/4/2024. ஸோ இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. நம்ம அடுத்த வாரம் 15 to 19 இந்த வீக் ஏப்ரல் 3rd வீக்குக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது முதல்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஷூட்டிங் ஸ்டாருங்க. ஒரு நல்ல ரிவர்சல் கேண்டலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆல் டைம் ஹையிலிருந்து ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சு அப்படின்னா அது ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான இண்டிகேஷன். ஸோ ஃபர்தராக இப்போ நிஃப்டி என்ன இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்ன சொல்லுது அப்படின்னா பையர்ஸ் கிட்ட சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஆல் டைம் ஹையில் போகும்போது தான் பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஆனால் இப்போ ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஸோ செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. மேபி பையர்ஸ் கொஞ்சம் உள்ளே வந்தாங்கன்னா ஒரு சின்ன புல் பேக் ரேலியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 600 வரைக்குமோ 650 வரைக்குமோ போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே ஒழிய எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் இந்த ஆல் டைம் ஹை இருக்குது பார்த்தீங்களா 22,788 86 ரேஞ்சை வந்து தாண்டது மிகவும் கடினம், தாண்ட முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டிலையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான், ஷூட்டிங் ஸ்டார் தான். ஆனால் நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி இன்னுமே வந்து பியரிஷாக இல்லை. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு க்ரீன் கேண்டில், ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெட் கேண்டில் தான். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு கன்சாலிடேஷனுக்கான ஒரு சைன் கூட இதில் தெரியுது. ஏன்னா இதை வந்து ஒரு ப்ராப்பராக சொல்ல முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு, ஆனால் லைட்டாக ஒரு பையிங் ப்ரெஷர் அகைன் வந்திருக்கு. ஸோ பையர்ஸ் லைட்டாக இந்த கேண்டில்குள்ளே கொஞ்சம் இருக்கிறாங்க. மேபி அவங்க கன்சாலிடேஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லாமே டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ பையர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி ஒரு கன்சாலிடேஷனோ ஆர் ஒரு சின்ன ரெட் கேண்டிலோ போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் உங்களுக்கு க்ரீனாக வரணும் அப்படின்னா அவன் அகைன் இந்த ஆல் டைம் ஹையை தாண்டினா தான் 49,071 தாண்டினா தான் இவன் புல்லிஷாக இருக்கான் அப்படிங்கிறதே நம்ப முடியும். அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போனாலுமே நம்ம அந்த இடத்துல பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே நான் வந்து ஒரு சைடுவேஸ் டு பியரிஷான ஒரு இதில் தான் இருக்கேன். மேபி இந்த வாரம் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நல்ல ரெட் கேண்டிலாக போட்டுருச்சு அப்படின்னா அது கிளியரான ட்ரெண்ட் ரிவர்சல்னே சொல்லிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேண்டில் ஸ்டிக்கை வச்சு மட்டுமே நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிபிஆர் வச்சு அனலைஸ் பண்ணலாம். நான் வீக்லி சிபிஆர் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். பொசிஷனலாக வீக்லிக்கு போகும்போது நமக்கு வீக்லி சிபிஆர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய இந்த லைன்ஸுமே ஆன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து சிபிஆர், இது வந்து இந்த வாரம் வரப்போகிற சிபிஆர். ஓகேங்களா. ஸோ இப்போது உங்களுக்கு வந்து ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. போன வாரம் வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு. மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் வீக் ஹைக்கும் R1க்கு இடையிலே கன்சாலிடேட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. மேபி இப்போ என்ன அப்படின்னா இப்போ வெறும் சிபிஆரை வச்சு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு விர்ஜின் சிபிஆர் வேறு இருக்குது உங்களுக்கு வந்து வீக்லியில். அப்போது மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறதான அர்த்தம். ஆனால் இது வந்து டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிறேன். ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் விர்ஜின் சிபிஆர் தான், நிஃப்டியை பார்த்தாலும் அதுலேயும் வந்து விர்ஜின் சிபிஆர் தான். இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீக்கோட சிபிஆரை டச் பண்ணவே இல்லை. அப்போது இதுவுமே விர்ஜின் சிபிஆர் தான், பேங்க் நிஃப்டி விர்ஜின் சிபிஆர் தான். ஸோ இதுவுமே மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ரேலியை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் வந்துச்சு பார்த்தீங்களா, அதன் காரணமாக கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி 452 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு 150 இப்போ வரைக்கும் 150 பாயிண்ட் கேப் டவுன் வந்து அவன் காமிக்கிறான் நிஃப்டியில். அப்போது இப்போ இருக்க லெவல்லேருந்து 150 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிறதே எங்கே ஓப்பன் ஆக போகுது, விர்ஜின் சிபிஆர் கீழே தான் ஓப்பன் ஆக போகுது. அப்போது என்ன ஐ மீன் பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டி வந்து மேபி இருங்க வந்த 150 பாயிண்ட்னா நம்ம எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 150 பாயிண்ட்னா கிட்டத்தட்ட 22,350 கிட்ட வந்து ஓப்பன் ஆக போகுது. விர்ஜின் சிபிஆர் தாண்டி வெகு தொலைவில் ஓப்பன் ஆக போகுது. அப்போ இந்த 0.7% வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் அதுவே ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா க்ளோசிங்கிலிருந்து நம்ம பார்க்கலாம் விர்ஜின் சிபிஆரை தாண்டுவானா மாட்டானான்னு பார்ப்போம். ஏன்னா நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி அளவு இதெல்லாம் இல்லை. ஸோ இவனும் விர்ஜின் சிபிஆர் கிட்ட தான் ஓப்பன் ஆக போகிறான். நிஃப்டி வந்து விர்ஜின் சிபிஆர் கீழே ஓப்பன் ஆக போகுது, பேங்க் நிஃப்டி விர்ஜின் சிபிஆர் மேலேயே ஓப்பன் ஆக போகுது. அப்போது மண்டே ஃபார்ம் ஆகிற ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். இந்த சிபிஆர் கிட்ட உண்மையாலுமே பையர்ஸ் இருக்காங்களா, அவங்க மேலே தூக்கிட்டு வருவாங்களா ப்ரைஸை? அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டியில் வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட இன்டர் கனெக்ட் தானே, அப்படியே கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளால் எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. இதுக்கு நடுவில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஈரான்காரன் இஸ்ரேல் மேலே ட்ரோன்ஸ் நான் குண்டை போட்டான். பட் யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா ட்ரோனையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செயலிழக்க வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போது சும்மாவே இஸ்ரேல்காரன் வந்து ரொம்ப ஈகோ பிடிச்ச ஒருத்தன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஈரான் பிரச்சனை சும்மாலாம் விடமாட்டேன்னு நினைக்கிறேன். மேபி இவன் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யூஎஸ் வந்து சேஃபாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் இந்த வாரில் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க போட்டிருக்கு. நான் இதில் இல்லை வேறு இதுலேயே பார்த்தேன்னு நினைக்கிறேன், வேறு ஏதோ நியூஸில் பார்த்தேன். ஸோ மேபி இந்த வார் இது வந்து ஒரு வார் சுச்சுவேஷனாக எஸ்கலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு அப்படின்னா அது ரெண்டும் பக்கத்தில் இருக்க நாடு, எல்லா பிரச்சனை வேறு பிரச்சனைகள் இருக்குது. பட் அது மற்ற நாடுகளை எந்த விதத்துலையுமே பாதிக்காது. ஆனால் அதுவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனைன்னு வைங்களேன், ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது மற்ற நாடுகளை பாதிக்கும். இப்போ வரைக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஈரானுக்கு சப்போர்ட்டாக வேறு ஒரு நாடு இது வரைக்கும் வரல. ஸோ யூகே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, யூஎஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, ஜெர்மனி எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. மற்ற எல்லா உலக நாடுகளுமே இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவாகவும் ஈரானை எதிர்த்துன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு சப்போர்ட் அப்படின்ட்டு ஒரு 4-5 நாடு வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு உலகப்போர் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரியான பாத்திரம்லாம் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் பார்ப்போம். எப்போவுமே வார் சுச்சுவேஷனில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயங்க. இதே மாதிரி ஒரு வார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2022 பிப்ரவரி 24 வந்துச்சு. அப்போ வந்து மிகப்பெரிய கேப் டவுனு, அந்த கேப் டவுன் சஸ்டன் ஆகி கீழேயும் போச்சு. நீங்கள் உங்களுக்கு வேணா அப்படின்னா அந்த நாளுக்கு அப்புறம் நீங்கள் சார்ட் எடுத்து பாருங்கள். மார்க்கெட் பயங்கர வாலட்டைலாக இருக்கும். எதிர்பார்க்காத நேரத்தில் கேப் அப்பு, எதிர்பார்க்காத நேரத்தில் கேப் டவுன் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே பார்த்திங்களா இஸ்ரேல் ஈரான் வார் நியூஸ்னு கூட ஏதோ வருது. ஸோ அப்படி வந்து மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டெக்னிக்கல்ஸை வந்து அந்தளவுக்கு அது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. அதனால் நீங்கள் வார் சுச்சுவேஷன் அப்படின்னா செல்லராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் கேம் ஆடுறதா ரொம்ப நல்லது. பையர்னால் உங்களுக்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். வாட் எவர் இட் இஸ், பையருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அவங்க ட்ரேட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு பொசிஷனல் பிளேயர் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃப் கேம் தான் ஆடி ஆகணும். அப்படி இல்லை கொஞ்ச நாள் நீங்கள் ட்ரேடிங்கே நிறுத்தி வச்சா கூட நல்லது தான். ஸோ அதே மாதிரி பிட்காயின் பக்கம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து கிரிப்டோஸ் எல்லாமே பயங்கரமாக ஏறிச்சு. ஏன்னா அந்த உக்ரைனின் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு அடுத்த வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோவை பார்த்தாங்க. அதனால் பிட்காயின் ஏறிச்சு. இந்த வார் சுச்சுவேஷன் வந்தோடனே பிட்காயின் வந்து நல்லா கீழே வந்திருக்கு. ஆனால் திருப்பி ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெக்கவர் ஆகிறது ஒரு நல்ல சைன் தான். இது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் முடிவெடுக்க முடியும். அண்டு போன வாரத்தில் வந்து இப்போ வந்து FII டேட்டா பற்றி பார்க்கலாம். மனசாட்சி இல்லாமல் 8000 கோடிக்கு விற்று வச்சுருக்காங்க இவங்க வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி. ஆக்சுவலி ட்ரேடிங் வால்யூம்லாம் கரெக்டு தான். 5000 கோடிக்கு தான் வழக்கமாக அந்த இவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. 5000 கோடிக்கு வந்து பை பண்ணிவிட்டு 23,000 கோடி விற்றுருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி DIA வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்குறாங்க. 6000 கோடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ DIA சப்போர்ட் எப்போவுமே மார்க்கெட்டில் இருக்குது. ஆனாலுமே இந்த மாதிரி வார் சுச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பயந்துருவாங்க. சப்போஸ் அவங்க வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு வர வேண்டிய பணம் வராமல் போச்சு அப்படின்னா மேபி இவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனும் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒரு 1000-2000 பாயிண்ட் வந்து மார்க்கெட் கீழே விழுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். அப்படி நடக்காது அப்படிங்கிறத நம்புவோம், நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம எக்கனாமிக் கேலண்டரில் வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம 14ஆம் தேதி இருக்கோம். ஸோ 14க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15 ரீட்டைலோட கோர் ரீட்டைல் சேல்ஸு, இதுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இவன் பேசுகிறாங்க பில்டிங் பெர்மிட்ஸ் வருது, இதுவும் வந்து பெருசாக கிடையாது. அப்புறம் வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் மட்டும்தான் வருது, பெருசாக எதுவும் கிடையாது. தேர்ஸ்டே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்ஸ் டேட்டா வருது, தேர்ஸ்டே ஈவினிங், அதாவது எக்ஸ்பைரிலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வருது. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த நியூஸுமே கிடையாது. ஆனால் நியூஸுக்கெல்லாம் மேலே நியூஸாக இந்த உக்ரைன் பாருங்கள், ஈரான் இஸ்ரேல் வந்து வார் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து எஸ்கலேட் ஆகுது, எந்த அளவுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸ்டாக் மார்க்கெட் அடுத்த வாரம் ஃபுல்லாக ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா சேஃப் மோடுக்கு போயிருங்க. பையராக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து சேஃப் மோடை தான் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ நான் அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து இன்னும் விவரமாக நிறையா விஷயங்கள் தெரிய வரும். அதை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா வார் சமயத்தில் நான் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை மார்க்கெட்லேருந்து கற்றுக்கிட்டேன். இப்படியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ வார் டைமில் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்டே அவே ஃப்ரம் த மார்க்கெட் ஃபார் ஃபியூ வீக்ஸ் கணக்கில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மார்க்கெட்டில் ஜஸ்ட் லைக் தட் விட்டு போயிடாதீங்க. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் இங்கே ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற முக்கியமாக பிகினராக இருக்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு அது வந்து அவங்களுக்கு உபயோகரமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய யூடியூப் அல்காரிதமை ட்ரிகர் பண்ணி என்னோடய சேனலுக்கு நிறையா பார்வையாளர்கள் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.